அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆதி பருவம் பகுதி 14. என்ன நண்பர்களே, மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேலும் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குழந்தைங்க கூறியவைகள் அனைத்தையும் கேட்ட பீஷ்மர் வந்திருப்பவர் துரோணாச்சாரியார்ன்றதை யூகிக்கிறாரு. ஆகவே தானே நேரில் சென்று அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசியதில் அவர் தான் துரோணாச்சாரியார்ன்றதை உறுதி செய்கிறாரு. தக்க மரியாதையோடு அவர் அரண்மனைக்கு வரவேற்கிறாரு. ராஜகுமாரர்களுக்கு ஆச்சாரியார் ஆகணும்னு கேட்குறாரு. துரோணாச்சாரியாரும் அதுக்கு சம்மதம் கொடுக்குறாரு. பீஷ்மருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஏனெனில் அக்காலத்தில் துரோணாச்சாரியாருக்கு நிகரான வில்வித்தைக்காரர் யாருமே இல்லை. பிரசித்தி பெற்ற பரத்வாஜ மகரிஷிக்கு பிள்ளையாக பிறந்தவர் துரோணர். இவர் வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்த பின்பு தனுர்வேதத்தை கற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கலையிலும் நிபுணன் ஆறாரு. துரோணாச்சாரியார் இளைஞனாக கல்வி கற்றுக்கொண்டிருந்த போது பாஞ்சால நாட்டு இளவரசனோடு நெருங்கிய நண்பனாக இருந்தார். ஆசிரம வாசத்தில் இருவருடைய நட்பும் ரொம்ப நட்பாக உருவெடுத்தது. இருவரும் மகிழ்ச்சியாக இருந்த பல வேளைகளில் இளவரசர் துரோணாச்சாரியார்கிட்ட தான் ராஜாவா பட்டம் சூட்டிய பின்பு தன்னுடைய செல்வங்களை தாராளமாக தருவதாக கூறி வந்தான். ஆண்டுகள் பல சென்றன. கௌதமரோட புதல்வியும் கிருபாச்சாரியாரோட சகோதரியுமான கிருபியை துரோணர் மணந்து கொள்கிறாரு. அவர்களுக்கு அஸ்வத்தாமன்னு ஒரு மகன் பிறக்கிறான். தனுர்வேதத்தில் வில்வித்தைகளில் நுணுக்கமான பலவற்றை கற்றுக்கொள்ள துரோணாச்சாரியார் விரும்புகிறாரு. அதன்படி மகாவித்துவான் பரசுராமரை குருவாக வேண்டி அணுகினார். பரசுராமரும் துரோணாச்சாரியரை சீடராக ஏற்றுக்கொண்டு தனுர்வேதத்தோட வில்வித்தைகள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. அனைத்தையும் கற்றுக்கொண்ட துரோணாச்சாரியார் ஆயுத பிரயோகங்களோட அற்புத மூர்த்தியாகி வீடு வந்து சேர்றாரு. போர் நிபுணராக அவருக்கு வறுமையோடு போர் புரிய தெரியலை. பரம ஏழையாக இருந்தார். துரோணாச்சாரியாரோட குழந்தை அஸ்வத்தாமன் பசும்பாலை பற்றி கேள்விப்பட்டு இருக்கான். ஆனால் அவற்றை அவன் குடித்தது கிடையாது. ஒரு கவளம் பாலையாவது சுவைத்து பார்க்கணுன்று தனக்கு பசும்பால் வேண்டும்னும் அஸ்வத்தாமன் தாயிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். மகனோட பரிதாப நிலை தாய் கிருபையின் உள்ளத்தை உருக்கியது. இந்த நெருக்கடியில் துரோணாச்சாரியாருக்கு தன் இளமை பருவ பாஞ்சாலக்குறிச்சி இளவரசன் ஞாபகத்துக்கு வர்றான். அப்போது அவன் கிருபியிடம் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதன் தன்னுடைய இளம் வயது பள்ளி தோழன், அரசனானதும் தனக்கு செல்வங்களை தந்து உதவி செய்வதா பலமுறை கூறியிருக்கான். ஆகவே நம்ம 3 பேரும் பாஞ்சால நாட்டுக்கு போவோம், அங்கு நமது வறுமை முற்றிலும் நீங்கும்னு சொல்கிறாரு. மூவரும் பாஞ்சால நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. மேலும் இந்த கதையை கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகாபாரதத்தோட ஆதி பருவம் பகுதி 15 உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்றதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.